ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃப்தால்மாலஜி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக போட்டிருந்த ஜென்ரல் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து ஐயுடைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட சொல்லி ஜனனி அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை போடுறேன். தென் அதுக்கு முன்னாடி வந்து ஹரிகிருஷ்ணா பிரதர் வந்து ஓடி படிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ உள்ள நர்சிங்க்கு வந்து ஐசியூ, ஓடி, இஆர் எமர்ஜென்சி ரூம், அப்புறம் கைனி இதில் எல்லாமே வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுக்குன்ட்டு ஸ்பெஷலைஸ்டு பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையாகவே நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. நீங்கள் படிக்கணுன்ட்டு உங்களுக்கு ஆசை இருந்தால், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். டிப்ளமோ கோர்ஸாக எடுத்தாலும் படிக்கலாம். இல்லை நீங்கள் எம்எஸ்சி நர்சிங்கில் அதில் ஸ்பெஷலைஸ்டாக இந்த கோர்ஸ் இதுவை எடுத்து நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா பெனிஃபிட் அதிகம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஃப்தால்மாலஜி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கலாசியன் கிளாம்ப். கலாசியன் கிளாம்ப் எப்படி இருக்குன்னா, அதோடைய ஸ்கின் சர்ஃபேஸ், அதாவது அது ஃபுல்லாக மெட்டலில் க்ளோஸ்டாக இருக்கும். என்னென்ன ஒரு பார்ட் வந்து நடுவில் வந்து ஹோல் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹீமோஸ்டேசிஸ் பண்ணுறதுக்கு, இன்சிஷன் அண்ட் க்யூரிட்டேஜ் ஆப்ரேஷனுக்காக, அப்புறம் இன்டர்லீஷ்னல் இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கலாசியன் அப்படியுடைய மீனிங் தமிழ் என்னென்னா கட்டி, புலம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய ஐலிட்டில் இல்லை எதனா கட்டி இருந்ததுன்னா அதை இன்செஷன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்களுடைய ஐலிட்டில் வந்து இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிக்கில் உங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்படி கரெக்டாக சர்ஃபேஸ், ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து அந்த கலாசியனுக்கு கீழேயும் அதோடைய ஹோல் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் வந்து கலாசியனுக்கு மேலேயும் வச்சு ஹோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்காக தான் இது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், இது கலாசியன் ஸ்கூப். இது வந்து க்யூரேட்னா சொல்லுவாங்க. க்யூரேட்னா சொரண்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய டிப்பில் வந்தீங்கன்னா கப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரா ஆக்குலர் கண்டென்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரா ஆக்குலர் கண்டென்ட்னா இப்போ விட்ரியஸ் ஹியூமர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் ஆஃப் தி ஐ, அதுதான் இன்ட்ரா ஆக்குலர் கண்டென்ட்ஸ். இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக க்யூரேட் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், ஸ்பெக்குலம்ஸ். ஸ்பெக்குலம்ஸ்னாவே ஏதாவது ஒரு ஏரியாவை ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். இதில் வந்து 3 இருக்குது. யூனிவர்சல் ஐ ஸ்பெக்குலம், கார்டட் ஐ ஸ்பெக்குலம், வயர் ஸ்பெக்குலம். இது மூணுமே வந்து 2 ஐலிட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணி ஐபால் வந்து ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வைக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சல் ஐ ஸ்பெக்குலம் வந்து யூஸ்ட் ஆன் எய்தர் சைட். கார்டட் ஐ ஸ்பெக்குலம் வந்து இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் ஆப்ரேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஃபோர்த் ஒன், பிளேட்ஸ் எல்லாமே ஐயுடைய ஸ்ட்ரக்சர்ஸை கட் பண்ணுறதுக்கு, எதனா இன்சிஷன் மேக் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் க்ரெசன்ட் நைஃப். இதோடைய டிப் வந்து பிளண்ட்டாக இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் ஹோல்டு இருக்கும். தென் ஆங்குலார் கெரட்டோம். இதோடைய பிளேட் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் எம்விஆர்ஆர், வீலான்ஸ் பிளேட்ஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரையாங்குலர் நைஃப் இருக்கும் இதுக்கு. தென் இது வந்து சைட் போர்ட் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஸ்கேல்பல், நார்மலாக சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா ஜென்ரலாக, அதில் வந்து 11 or 15 பிளேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து ஒன், ஃபோர்சப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரல் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்து தம் ஃபோர்சப் அண்ட் ஆர்ச்சி ஃபோர்சப் நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. இதுலேயும் 2மே இருக்குது. தம் ஃபோர்சப் வந்து பிளெயின் ஃபோர்சப்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் டூத் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா, டு ஹோல்ட் தி சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐ, அதாவது கன்ஜெக்டிவா, ஸ்க்ளீரா அண்ட் ஐலிட் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் அப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சூச்சர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆர்ச்சி ஃபோர்சப். நார்மலாக ஆர்ச்சி ஃபோர்சப் யூஸ் பண்ணுற மெயின் வந்து சூச்சரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபார் ஹீமோஸ்டேசிஸ், பிளட்டு வந்து நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஐ சர்ஜரியில் எக்ஸ்ட்ராவாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரல் கேண்டஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லேட்ரல் கேந்தாட்டமி, அந்த சர்ஜரிக்கு வந்து கேண்டஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோல் லாக்ரிமல் சாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சுப்பீரியர் ரெக்டஸ் ஹோல்டிங் ஃபோர்சப். இது நேம்லேருந்தே தெரியுது, இது வந்து ரெக்டஸ் மசிலில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு ஐயுடைய மூமெண்ட்டுக்கு வந்து மசில்ஸ் அதை சுற்றி சுப்பீரியர், இன்ஃபீரியர், லேட்ரல், மீடியல் இது 4 இடத்துலையுமே மசில்ஸ் இருக்கும்ல, அதில் சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் இருந்தே நீங்கள் அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து டூத்
அண்ட் எஸ் ஷேப்பில் இது இருக்கும். தென் ஐரிஸ் ஃபோர்சப். ஐரிஸ் ஃபோர்சப்னு மாரி அது ஐரிஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுவும் டூத் தான். அடுத்ததாக டூ வே ஆஸ்பிரேஷன் அண்ட் இரிகேஷன் கேனுலா. இது நேம்லேயே தெரியுது, ஒரு கேனுலா வழியாகவே நீங்கள் இரிகேஷனும் பண்ணலாம், ஆஸ்பிரேஷனும் பண்ணலாம். இந்த இமேஜில் பாருங்கள், இரிகேஷன் பண்ணுறதுக்கான ஹோலும் ஆஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கான ஹோலும் இருக்குது. ஸோ ரெண்டு வே ஒரே கேனுலாவில் இருக்கிறதுனால தான் இது டூ வே ஆஸ்பிரேஷன் அண்ட் இரிகேஷன் கேனுலான்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் சைமல்டேனியஸ் irrigation and aspiration of cortical materials and to remove viscoelastic materials அப்புறம் and to remove blood in the eyes. இதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஐஓஎல் ஹோல்டிங் ஃபோர்சப். இது நேமில் இருந்தே தெரியுது, இது வந்து இன்ட்ராஆக்குலர் லென்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா சூச்சர் டையிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சின்ஸ்கி ஹூக் ஆர் டயலர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டு மேனிப்புலேட் தி இன்ட்ராஆக்குலர் லென்ஸ். ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சர்ஜரிக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ராஆக்குலர் லென்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பர் பொசிஷனில் வைக்கிறதுக்காக அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் கேட்ஸ்பா ஆர் லாக்ரிமல் ஊன் ரிட்ராக்டர். ரிட்ராக்டர்னாவே இப்போ ஏதாவது ஒரு ஏரியாவை நம்ம நல்லா தெளிவாக இது பண்ணுறதுக்கு, சர்ஜரி பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே உள்ள பக்கத்தில் உள்ள சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரிட்ராக்ட் பண்ணி நமக்கு நல்லா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஐ சர்ஜரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ லாக்ரிமல் சாக்கு, லிட் சர்ஜரி இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரிட்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கேட்ஸ்பா ரிட்ராக்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ளீரல் பஞ்ச். இது வந்து கிளக்கோமா சர்ஜரி அப்போ பஞ்ச் ஸ்க்ளீரெக்டமி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் எனுக்ளியேஷன் சிசர். இது வந்து ஆப்டிக் நர்வ்ஸை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் லென்ஸ் ஸ்பேச்சுலா. இது எதுக்காகனா லென்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது டு அப்ளை கவுண்டர் ப்ரெஷர் அட் 12 o'clock பொசிஷன் டியூரிங் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இன் இசிசிஇ. தென் லிட் கிளாம்ப் ஆர் என்ட்ரோபியன் கிளாம்ப். இது நேம்லேயே உங்களுக்கு தெரியும், லிட்டு வந்து லிட் சர்ஜரி அப்போ இதை லிட்டு கிளாம்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கார்னியல் சிசர். நேம்லேயே தெரியுது, கார்னியாவை வந்து நம்ம இன்செஷன் பண்ணுறதுக்காக, அதை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கெரட்டோபிளாஸ்டி ஆப்ரேஷன் அப்போ யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக சில ஆப்தால்மாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோனோமீட்டரை பார்க்கலாம். டோனோமீட்டர் வந்து இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ரவுண்ட் பார்ட் வந்து நம்ம கண்ணில் ஸ்க்ளீராவில் வச்சு அப்போ அதோடைய மெஷர்மெண்ட், இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷருடைய மெஷர்மெண்ட் வந்து அது வெளியே தெரியும். இப்போ வந்து டிஜிட்டலாகவும் வந்துருச்சு. முன்னாடி வந்து இந்த பாகை மணி பார்த்துருக்கீங்களா, அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணுறது இருக்குது. அடுத்ததாக ஏ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா லென்த் ஆஃப் தி ஐயை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக லென்த் ஆஃப் தி ஐ மெஷர் பண்ணுறாங்கன்னா, இப்போ லென்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, லென்ஸ் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக லென்த் ஆஃப் தி ஐ வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறமா ஸ்லிட் லேம்ப். இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். டாக்டர்ஸ், இப்போ ஒரு ஐ டாக்டர் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை அப்ரைட் பொசிஷனில் உட்கார வச்சு கிட்ட வந்து ஒரு 2 மைக்ரோஸ்கோபிக் லென்ஸை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இவங்க இந்த ஸ்லிட் லேம்ப் வழியாக அவங்க வந்து 3 டைமென்ஷனில் ஐயுடைய பால் பார்ப்பாங்க. தென் ஆப்தால்மஸ்கோப்பி. இது என்னென்னா, இது கைக்கு அடக்கமாக மொபைல் இதுவில் இருக்கும். இது வழியாக பேக் ஆஃப் தி ஐயை வந்து அவங்க செக் பண்ணலாம். எதனானா ரெட்டினா, ஆப்டிக் நர்வு, வாஸ்குலேச்சர் அண்டு விட்ரியஸ் ஹியூமர் இதெல்லாம் வந்து ஆப்தால்மஸ்கோப்பி யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். அப்புறம் ஸ்னெல்லன் சார்ட். இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஐ டாக்டரை பார்க்க போனீங்கன்னா, இப்போ நார்மலாக ரிஃப்ராக்டரி எரர் எதனா இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு தள்ளி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் சின்ன லெட்டர்லேருந்து பெரிய லெட்டர் வரைக்கும் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட்டை தான் ஸ்னெல்லன் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த லைன் வரைக்கும் கரெக்டாக படிக்கிறாங்களோ அது வரைக்கும் மார்க்கெலாம் போடுறது உண்டு. அந்த இதை வச்சு தான் அது என்ன எரர் இருக்குது அப்படின்றது மார்க்லாம் ஸ்கோர்லாம் போடுவாங்க. இப்போ படித்தவங்களாம் இருந்தால் ஏபிசிடி 1 2 3 எல்லாம் இது பண்ணுவாங்க. சுத்தமாக படிக்காதவங்களுக்கு வந்து டாட் வச்ச மாதிரிலாம் இருக்கும். தென் என்னென்னு லைன்ஸு கோடு போட்டுட்டு அந்த கோடு வந்து எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது பார்த்து சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் கேட்குறது உண்டு.
அப்புறமா வியூ டெஸ்டர், இதுவும் வந்து ரிஃப்ராக்டரி எரர் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான். எப்படின்னா உங்களை ஒரு சில ஸ்பெக் மாதிரி போட்டுக்க சொல்லுவாங்க. அதில் வந்து சில லென்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டு அந்த ஸ்னெல் அண்ட் சார்ட்டை பார்த்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மிஷின் தான். தென் பி ஸ்கேன் அல்ட்ரா சோனோகிராஃபி, இது எதுக்காகனா டு டயக்னோசிங் லீஷன் ஆஃப் தி போஸ்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் தி ஐபால். அதாவது இப்போ ஐபாலுடைய போஸ்டீரியர் சைடில் ஏதாச்சும் டிசீஸ் கண்டிஷனோ இல்லை எதனா ட்ராமா இருக்கா அப்படின்றத பார்க்கறது. எந்த மாதிரினா கேட்ராக்ட் இருந்தால் செக் பண்ணலாம், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்கா, இல்லை ஆக்குலர் ட்ராமா இருக்கா, இதெல்லாம் நம்ம அதில் செக் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு தடவை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கெலாசியன் கிளாம்ப், கெலாசியன் ஸ்கூப் அண்ட் ஸ்பெக்குலம்ஸில் வந்து யூனிவர்சல் ஐ ஸ்பெக்குலம், கார்டட் ஐ ஸ்பெக்குலம், வயர் ஸ்பெக்குலம். தென் பிளேட்ஸில் வந்து கிரசன்ட் நைஃப் அண்ட் ஆங்குலார் கெரட்டோம் அண்ட் வி லேன்ஸ் பிளேட்ஸ். அப்புறம் ஸ்கேல்பல். ஃபோர்ஸப்பில் வந்து பிளெயின் ஃபோர்ஸப், சுப்பீரியர் ரெக்டஸ் ஹோல்டிங் ஃபோர்ஸப், ஐரிஸ் ஃபோர்ஸப், தென் ஆர்ட்ரி ஃபோர்ஸப்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு பார்த்திங்கன்னா டூ-வே ஆஸ்பிரேஷன் அண்ட் இரிகேஷன் கேனுலா, அப்புறம் ஐஓஎல் ஹோல்டிங் ஃபோர்ஸப், சின்ஸ்கி ஹூக் ஆர் டயலர், கேட்ஸ்பா ஆர் லாக்ரிமல் wound retractor, ஸ்க்ளீரல் பஞ்ச், எனுக்ளியேஷன் சீசர், லென்ஸ் ஸ்பேச்சுலா, லிட் கிளாம்ப் ஆர் என்ட்ரோபியன் கிளாம்ப், தென் கார்னியல் சிசர்ஸ். அடுத்ததாக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு இல்லை மெஷின்ஸை பார்த்தோம் அப்படின்னா டோனோமீட்டர், ஏ ஸ்கேன், ஸ்லிட் லேம்ப், ஆப்தால்மஸ்கோப்பி, ஸ்னெல்லன் சார்ட், வியூ டெஸ்டர், பி ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராஃபி. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே நான் சொன்னது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.